சாண்டி சகு வைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குட்டி ரூம் டெக்கர் தான் கைஸ் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு பிஃபோர் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் பண்ணலாமேடா அப்படின்னு சொல்லி வீட்டில் அடம் முடிச்சு அதை கேட்டு வாங்கி ஒரு 2 நாள் பண்ணியிருப்போமா. அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து டம்ப் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு பிளான் கைஸ். அண்ட் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து டஸ்ட்பின்குள்ளே போகிறதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்ம ரூமுக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானில் தான் வந்து இந்த vlog எடுக்க ஆரம்பித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில்க் த்ரெட்ஸ்லாம் வந்து சும்மா கிடக்குது. அதே மாதிரி பீடட் பிரேஸ்லெட்ஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன். அதில் சில இது சேல் பண்ணாலும் சில இதெல்லாம் நம்மக்கிட்டே அப்படியே தான் இருக்குது. ஒரு 2 நாள் ஜாலியாக போச்சு, அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் தாங்க ஒரு பிளானு. அண்ட் நானும் கூகுளில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வரமான்னு தெரில. ஸோ நம்மளே ஒரு மேப் ஒர்க் போட்டு ஏதாச்சும் ஒன்று அதை பண்ணிங்க மாட்டிடலாம் தான் ஒரு பிளானு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லீவ் வேறையா, கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு தான் கிளம்பிட்டேன். அண்டு அந்த த்ரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்டு பிரேஸ்லெட்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு குட்டியாக ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணி நம்ம வீட்டில் மாட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறையா திங்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டேன் கைஸ். அண்ட் அதெல்லாம் ஆன் தி வேல இருக்குது, லைக் வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளாம் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணி ஏதாச்சும் மாட்டணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு செட்டப்லாம் பண்ணிட்டு பிளேஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான மேப் ஒர்க்கை வந்து நம்ம போட்டுருவோமா. பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு கழிச்சு இந்த 2000 காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் போது இதெல்லாம் தேவைடான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ தான் தொலைவி பிடிச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நூலெல்லாம் வந்து சுற்றுற வேலை இருக்கா, ஸோ அதனால எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2023 வந்து காலேஜ் படிக்கும் போது வாங்கின கொஸ்டின் பேப்பரு இப்போ திடீர்னு கண்ணில் மாட்டிச்சா. ஸோ அதில் வந்து நம்ம மேப் ஒர்க்கை பண்ணிடலான்னு எடுத்தேன். பென்னு அதெல்லாம் தேடி தேடி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். நிறையா இங்கே இருக்குது, இதுலேருந்து எடுத்தேன், இங்கேயோ போட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதோட பேஸாக நம்ம என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 2 அந்த குச்சி இருக்கும்ல, கட்டைப்படி பையிலெல்லாம் குச்சி இருக்கும்ல, அதில் இருந்து நம்ம வந்து ஒரு இது எடுத்து அது வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு 2 கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து பேஸாக வச்சு தான் நம்ம அந்த வால் ஹேங்கிங் பண்ணலான்னு ஒரு பிளானு. எப்படி வரும்னு எனக்கு சத்தியமாக தெரில, பிகாஸ் நம்மளோட க்ரியேஷனாக போகும்போது நம்ம வந்து இப்போ மேப் ஒர்க்காக போடுவோமா. வாங்க, இதை வந்து நம்ம வந்து கலர்ஃபுல்லாக பண்ணலான்னு தான் ஒரு பிளான் கைஸ். பிகாஸ் வந்து நம்மள்கிட்ட அந்த நூலுமே வந்து கம்மியாக தானே இருக்குது. ஸோ வந்து கலர்ஃபுல்லாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டிசைன் பார்க்க இப்படி இருக்கும். சரி, ரிசல்ட் வந்தோடனே நம்ம பார்ப்போம். இதெல்லாம் தான்ப்பா நம்மள்கிட்ட இருக்க கலர்ஸு. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதில் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து டிக்காக வந்து இந்த த்ரெட் வர அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் பிரைட் பண்ணணும். அது வந்து ஐ திங்க் ரொம்ப டஃப்பான டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எல்லோ கலரில் எடுத்துருக்கோம். எனக்கு ஆக்சுவலி ரெட்டு, ப்ளூ அண்ட் பிளாக் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக பிடிச்சது ரெட் கலர். உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன கலர் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு என்னென்ன கலர் பிடிக்குதுன்னு. திடீர்னு வந்து ஐடியா மாதிரி நம்ம விண்டோ கம்பி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா. ஸோ இதில் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம்ல, அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக பெருசாகவும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து எந்த ட்விஸ்ட் அண்ட் டேங்கிள்ஸ் ஆகாதுன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு வேணும்னா கீழேயும் கூட போட்டுக்கலாம், பிகாஸ் எந்த இதோடய போய் சிக்கிராமல் இருக்கும். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம் கைஸ். லைக் ஒரு 3 கலர்ஸில் வந்து ஒரு 2 to 2 இது பண்ணியிருக்கோம். அண்டு இதுக்கே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இனி மித்ததெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் இது பண்ணுறது கூட ஓகே, இதை பிரைட் பண்ணும் பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. சும்மா குட்டியால் இல்லை, கீழே வரைக்கும் நீளமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹூக் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எதெல்லாம் வச்சு நம்ம இந்த 3 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இதை வச்சு 2 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 3 இது இருக்குது, 2 ரெட்டு ஒரு கோல்டன் எடுத்துருக்கோம். அண்டு இதை வந்து இதில் ஹூக் பண்ணி பில்லோவில் இது பண்ணி வச்சிட்டோம்னா, இப்போ நம்ம பின்னும் போது டக்குன்னு ஈஸியாக பின்னிடலாம். பாருங்க, சொன்னேன்ல சின்னதாக இல்லை பெருசு, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கிடையில் ஏதாச்சும் பீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில்
கொஞ்சம் பீட்ஸ் இருக்குது, லைக் பிங்க்கு, ஒயிட்டு இதெல்லாம் இருக்குது. ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிக்காக நிற்கிதுன்னு தான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் டபுள் கலர் ரெண்டுலேயுமே மேட்ச் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம அந்த பிரைட்ஸ் டபுள் கலர் யூஸ் பண்ணி இது பண்ணோம்ல அதே பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி. கரெக்டாக சுற்றுவோமா? இந்த ப்ரௌன் கலர் ஸ்டிக்கை வந்து நல்லா நம்ம மறைக்கிற மாதிரி சுற்றணும். அதுவும் இந்த லென்த் வேறு பத்துமான்னு தெரியல, இவ்வளோ தான் இருக்குது. பத்திரணும், இல்லைன்னா மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணோம்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேலை எடுக்கும். இது கம்மு நிற்க மாட்டேங்குது. அப்போலாம் அதை வந்து ஆல்ரெடி நான் ஒட்டி தான் காய வச்சுருந்தேன். டக்குன்னு வந்து எடுத்தேன், அது மறுபடியும் வந்துருச்சு. ஒன்று வந்து நம்மளே இந்த இன்விடேஷன் கார்டெலாம் இருக்குல்ல, அது ரொம்ப நாளாக ஒரே பேட்டர்னில் வந்து எங்களுக்கு 2 இன்விடேஷன் வந்துச்சு. அந்த இன்விடேஷன் வச்சு நான் ஒரு கிராஃப்ட் பண்ணேன். அது நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீட்டில் பட்டர்ஃப்ளை ஆட்டை வந்து அதில் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி. அது வந்து அங்கே இருக்குது. ஆனால் இன்னொன்று வந்து வச்சுருக்கேன். அதை நம்ம ரூமுக்கு ஏதாச்சும் ஏஸ்திட்டிக்காக ஏதாச்சும் பண்ணலாமே, சும்மா இல்லாமல் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். சொன்ன மாதிரியே இதுவும் அதே அளவில் வந்து நின்று போயிருக்கு. சூப்பர்லாம் தாண்டியா ஸ்டிக் மாதிரி இருக்குது. டிங் டாங் அழகாக இருக்குல்ல. போய் நம்ம மறுபடியும் பண்ணி மறுபடியும் ரோல் பண்ணணும். வாய் கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, சாரி. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு எனக்கு வந்து நோ ஐடியா கைஸ். நான் போய் மறுபடியும் சுற்றுறேன், தூக்கம் வருது. ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இந்த ப்ரேஸ்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு மாதிரி ஹூக் மாதிரி இது பண்ணுறது, அதை வச்சு இந்த இடத்துல ரிங்காக மாட்ட வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். பிகாஸ் நம்மளுக்கு எப்படி கலர்லாம் நான் வந்து சும்மா தான் சூஸ் பண்ணேன். பட் வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் வந்து இந்த கோல்டில் ஒரு மாதிரி எல்லோ, டார்க் எல்லோலேயே அந்த மாதிரி ஒரு ரெட் கலர்லேயும் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் வித் எல்லோ, இது க்ரீன் வித் ப்ளூ வந்து நம்ம ரோல் பண்ணியிருந்தோம்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஒரு 5 கலர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை வச்சு அது பண்ணலாம். மித்தபடி பார்த்தீங்கன்னா மித்ததெல்லாம் வந்து பிங்க் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தெரியுதா, இந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, இந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம இதை வந்து இது பண்ணிடலாம். பண்ணிகிட்டு இருக்க மம்மி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படி இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டா நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதில் பிரைட் பண்ணுறதாங்க கைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் டக்குன்னு பண்ணியாச்சு. ஐடியாவே இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். பட் வந்து போக போக நம்மளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஐடியா வந்துச்சு. அப்படியே வச்சு அது ரெண்டுக்குள்ளேயும் வந்து நம்ம பிரைட் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணி ஹேங்கிங் மாதிரி எப்படியோ கடைசியில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணி முடிக்கவே நம்மளுக்கு வந்து நைட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து இன்னொன்று பண்ணிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் 2 வரும், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த கிராஃப்ட் ஒர்க் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். ஃபைனலி நம்ம வந்து அதை முடிச்சிட்டோம் கைஸ். அவுட்புட் பார்க்குறீங்களா? பக்கத்தில் இருந்து குட்டி குட்டியாக பிரைட் பண்ணி இதெல்லாம் ஹேங் பண்ணி கீழே வந்து அப்படியே கொஞ்சமாக கீழே வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்கேன். கிராஃப்ட் மேன்ஸ் பெட் எப்படி இருக்குது? அப்படியே இடமே கஜன்னு கீழெல்லாம் சதற விட்டு இப்படி கிடக்கு. ஓகே, இது பக்கத்தில் தான் வந்து நம்ம வந்து வால் ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ எடுக்கும் போது இது க்யூட்டாக தெரியுமேன்னு சொல்லி தான் இதை வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி இன்றைக்கான கிராஃப்ட் ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. See you guys in the next vlog. Ta-da, bye-bye.